நேர்களே, நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் நமக்கு எதிரி யார், நண்பன் யார் அப்படின்ற ஒரு புரிதல் கிடைக்கும். அந்த மாதிரி இந்தியாவில் பெஹல்காம் தாக்குதல், அதனை தொடர்ந்து நடந்த ஆபரேஷன் சிந்தூரின் போது ஒரு புதிய எதிரி நமக்கு சர்வதேச களத்தில் அமைந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயமும் இந்தியாவுக்கு அந்த தெளிவு கிடைச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். அந்த புதிய எதிரியாக வந்திருப்பது வேறு யாரும் இல்லை, துருக்கி தான். ஆபரேஷன் தோஸ்த் 2023 துருக்கியில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்ட போது இந்தியா முதல் ஆளாக களத்துக்கு போய் அவங்களுக்கு உதவி பண்ணி மீட்பு பணிகளாக இருக்கட்டும், மருத்துவ உதவிகளாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அடிப்படை வசதிகளை முதல்ல நின்று களத்தில் ஏற்படுத்தி தரும் பணிகளாக இருக்கட்டும், இது எல்லாத்திலுமே இந்தியா ஈடுபட்டுச்சு. அதுக்கு ஆபரேஷன் தோஸ்த் என்று ஒரு திட்டத்தின் கீழ் தான் இது எல்லாமே இந்தியா செயல்படுத்துச்சு துருக்கிக்கான உதவியை. அதே நேரம் ஆபரேஷன் சிந்தூரின் போது என்ன நடந்தது? இந்தியாவின் முதுகில் குத்தியது துருக்கி. பாகிஸ்தானுக்கு பக்கபலமாக இருந்து ஒரு மோரல் சப்போர்ட்ன்றது மட்டும் இல்லாமல் ஆயுதங்களையும் கொடுத்து உதவி செஞ்சிச்சு துருக்கி. ஸோ இந்த மாதிரி பண்ண துருக்கிக்கு தற்பொழுது இந்தியா கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அது பொதுமக்கள் தரப்புல இருந்து ஆரம்பிச்சு இப்போ அரசு வரைக்கும் அந்த ரெஸ்பான்ஸும் மாறி இருக்கு. அதை பற்றியெல்லாம் தான் தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். துருக்கியின் துரோகத்தின் பின்னணியை பார்க்கணும்னா 2021 நம்ம போக வேண்டியது இருக்கு. அந்த தருணத்தில் துருக்கி பாதுகாப்பு தளவாட உற்பத்தியை மிக அளவில் பிரம்மாண்டமான முறையில் விரிவாக பண்ண நிலையில் இந்திய தரப்புல இருந்து பல்வேறு நிறுவனங்கள் அங்க முதலீடு செய்ய தொடங்கின. அங்க முதன்மையான பாதுகாப்பு தளவாட உற்பத்தி நிறுவனங்களில் இந்திய தனியார் நிறுவனங்களுடைய முதலீடுகளும் இருக்கின்றன. அதே நேரத்தில் ட்ரோன் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த மிஷினரிஸ், உதிரி பாகங்கள், இது எல்லாமே இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடியவை தான். ஸோ இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பல்வேறு உதிரி பாகங்களை கொண்டுதான் அங்க அவங்களுடைய பாதுகாப்பு தளவாடத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக ஒரு சில ட்ரோன் உற்பத்தி நிறுவனங்கள் இதை தயாரித்திருக்கின்றன அப்படின்றது இங்க கூடுதல் தகவல். ஸோ இந்த ட்ரோன் உற்பத்தி அப்படின்ற ஒரு விஷயம் ஏங்க அடிக்கோடிட்டு காட்டுறோம் அப்படின்னா, இப்போ 2025 ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானுக்கு இந்த துருக்கி உதவிக்கரம் நீட்டி என்ன பண்ணுச்சு? இந்திய எல்லையை கடந்து வந்த ட்ரோன்கள் 350க்கும் மேற்பட்டவை துருக்கி நாட்டை சேர்ந்தவை என்ற அதிர்ச்சிகர தகவலானது வெளியானது. ஸோ இங்க நம்ம ஏற்றுமதி பண்ண உதிரி பாகங்களை வைத்து தயாரிக்கப்பட்ட அந்த ட்ரோன்களை வைத்து நம்மையே தாக்குவதற்கு துருக்கி உதவி பண்ணிருக்கு அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி நமக்கு ஒரு புதிய தெளிவு கொடுத்திருக்கு என்று சொன்னால் அது மிகையாகாது. ஸோ இந்த நேரத்தில் தான் தொடர்ந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்ட்டு பார்த்தோம்னா, பாய்காட் டர்க்கி அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் சமூக ஊடகங்களில் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. முதல்ல எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க, எப்படி மாலத்தீவு இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்தப்போ அதை புறக்கணிச்சோமோ அதே மாதிரி துருக்கியும் புறக்கணிக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த ஹேஷ்டாகோடைய பின்னணி. அதனை தொடர்ந்து என்ன ஆயிட்டு இப்போ களத்தில்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்களுடைய பயண திட்டம், துருக்கி மாதிரியான நாடுகளுக்கு செல்லக்கூடிய அந்த பயண திட்டங்கள் ரத்தாகி இருக்கின்றன. அது கிட்டத்தட்ட 60% பயணங்கள் ரத்தாகி இருப்பதாக சில தரவுகள் தெரிவிக்கின்றன. அது நிறுவனம் சார்ந்து அந்த சதவீதமும் மாறும்ன்றதுனால அந்த நம்பர்ஸ் நம்ம இங்க டினோட் பண்ணல. அதே நேரத்தில் கல்வி நிறுவன புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இரு நாட்டு பல்கலைக்கழகங்களிடையே. குறிப்பாக ஹைதராபாத் பல்கலைக்கழகம், ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், இந்த மாதிரியான பல்கலைக்கழகங்கள் துருக்கியில் இருக்கக்கூடிய இனோனு பல்கலைக்கழகம் மாதிரியான அந்த பல்கலைக்கழகங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருந்தது. அது எல்லாமே இப்போ ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி துருக்கியுடனான வர்த்தக ஒப்பந்தங்களும் ரத்து செய்யப்பட்டு வருகின்றன. சில பொருட்கள் எல்லாம் புறக்கணிக்கப்படுகின்றன, சில ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் இதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான கோடி அப்படின்றது தான் தற்போது களத்தில் அனைவரது புருவத்தையும் உயர்த்தியிருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது. ஸோ துருக்கி சுற்றுலா புறக்கணிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2024 பொறுத்த வரைக்கும் 3.3 லட்சம் இந்திய சுற்றுலா பயணிகள் துருக்கிக்கு போயிருக்காங்க. இதை ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது ஒரு குறைந்த அளவிலான எண்ணிக்கை அப்படின்னு சொன்னாலுமே பிற நாட்டு சுற்றுலா பயணிகளை விட இந்திய சுற்றுலா பயணிகள் அதிகம் செலவு செய்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஜப்பானிய சுற்றுலா பயணி $2,500 செலவு பண்றாருன்னா இந்திய சுற்றுலா பயணி $5,000 செலவு பண்றாங்க அப்படின்ற சில தரவுகளும் சொல்கின்றன. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த எண்ணிக்கையை நம்ம டபுள் ஆக்கி தான் பார்க்க வேண்டும் அதனுடைய முழுமையான தாக்கத்தை சொல்வதற்காக. ஸோ இந்திய சுற்றுலா பயணிகள் 2024 இவ்வளவு போயிருக்கும் போது இப்போ 2025 முதல் 3 மாதங்களில் 53,000க்கும் அதிகமான இந்திய சுற்றுலா பயணிகள் போயிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து இப்போ பல்வேறு இந்த ஏற்கனவே புக் பண்ணி வச்சிருந்த பயண திட்டங்கள் எதெல்லாம் ரத்தா இருக்கக்கூடிய நிலையில சோ இதே நிலை தொடரும் பட்சத்தில் இந்த ஆண்டு மட்டுமே துருக்கிக்கு 3000 கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சில தரவுகள் தெரிவிக்கின்றன. சோ சுற்றுலாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு அடியை கொடுத்துட்டோம்னா அதனைத் தொடர்ந்து வர்த்தகத்தின் மீதும் நாம கை வச்சிருக்கோம். சோ இந்தியா துருக்கி இடையான வர்த்தக உறவு பார்த்தீங்கன்னா 2023-24 நிதியாண்டை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதி $520 கோடி என்ற அளவில் பண்றோம். அதே நேரத்தில் இறக்குமதி $284 கோடி என்ற அளவிற்கு இருக்கிறது.
ஸோ இந்தியாவோட கைதான் வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஓங்கி இருக்குது. ஆனாலுமே இந்த ரிஸ்கை நாம எடுக்கிறோம். ஏன்னா இந்தியாவுக்கு எதிராக துருக்கி களத்தில் இருக்கிறது என்பதற்காக எப்படி நம்மளுடைய நதிநீரை வச்சு நாம ஒரு ஒப்பந்தத்தை இப்போ நிறுத்தி வச்சிருக்கோம், அந்த மாதிரி நம்மளுடைய நாட்டின் இறையாண்மைக்காக இந்த வர்த்தகத்திலும் நம்ம கை வைக்க தயங்கவில்லை. இத்தனைக்கும் ஏற்றுமதி தான் நம்ம அதிகமாக பண்றோம் அப்படின்ற பட்சத்திலுமே இந்த நடவடிக்கை தற்பொழுது எடுக்க துவங்கி இருக்கிறார்கள் பல்வேறு தரப்பினரும். அந்த வகையில் வர்த்தக உறவு முறிவா இந்தியாவுக்கும் துருக்கிக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்போது, பெரும்பான்மையான பொருட்கள் இந்தியாவுக்கும் துருக்கிக்கும் இடையே நம்ம அதிகமாக இறக்குமதி பண்றது பார்த்தீங்கன்னா டர்க்கிஷ் மார்பிள்ஸ் இல்லைன்னா டர்க்கிஷ் ஆப்பிள்ஸ், இது ரெண்டு விஷயம் தான் எடுத்த உடனே நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது 5500 கோடி ரூபாய் மதிப்புள்ள மார்பிள் இறக்குமதி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி புனே உள்ளிட்ட இடங்களில் தான் துருக்கியிலிருந்து நேரடியாக ஆப்பிள் இறக்குமதி செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய் அதற்கு சந்தையும் இருக்கிறது வருடத்திற்கு. அந்த ஆப்பிள் வர்த்தகமும் தற்பொழுது புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஸோ இந்த மார்பிள் ஆப்பிளோடு நிற்க போறதில்ல, தொடர்ந்து பல்வேறு பொருட்களும் அங்கே இறக்குமதி செய்வதிலையும் புறக்கணிக்க தொடங்கி இருக்கிறார்கள் இந்தியர்கள். அதே நேரத்தில் இந்தியாவும் அதிரடி காட்ட தொடங்கி இருக்கிறது. சுற்றுலா, வர்த்தகம், கல்வி அப்படின்றத தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய 9 பிரதான விமான நிலைய பாதுகாப்பு மற்றும் கிரவுண்ட் அந்த பணிகளில் பார்த்தீங்கன்னா செலிபி என்ற ஒரு தனியார் ஏவியேஷன் நிறுவனம் பணியில் இருந்து கொண்டிருந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா துருக்கியை சேர்ந்த இந்த நிறுவனத்திற்கான அனுமதியை, கிரவுண்ட் கிளியரன்ஸை இந்தியா ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஸோ இந்த செலிபி நிறுவனமும் எப்படியாச்சும் லாபி பண்ணி இந்த கேன்சல் செய்யப்பட்ட இந்த அனுமதியை மறுபடியும் பெற வேண்டும் அப்படின்ற ஒரு முனைப்பு காட்டுறாங்க. ஆனாலுமே இது இந்தியாவின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. எதிர் திசையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானோடு நீங்க துணை நிற்கும் போது உங்களுடைய நிறுவனத்தை எப்படி எங்களுடைய விமான நிலையம் உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பு மற்றும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அனுமதிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியோடு தான் இந்த அனுமதியானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த பாய்காட் டர்க்கியை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்தியாவுக்கு எதிராக ஒரு கூட்டு முனையத்தை உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தான். அதில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக துருக்கி, எர்டோகன் அரசு தலைமையிலான துருக்கி அவருடன் கைகோர்க்க தயாராகவே இருக்கிறது. ஸோ இதில் சீனாவையும் இணைக்க வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் சீனாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை ஒரு கடுமையான போட்டியாளராக பார்க்குதே தவிர பாகிஸ்தானுக்கும் நமக்கும் இருக்கும் மாதிரியான ஒரு எதிரி அந்த விஷயத்தில் சீனா தலையிடக்கூடாது அப்படிதான் நினைக்குது. சீனாவுக்கும் இந்தியாவுக்குமான உரசல் அது இரண்டு இடைப்பட்ட நாடுகளுக்கு இடையேயானது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான உரசல்ல சீனா அதிக அளவில் மூக்கு நுழைக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்கு. அதனால தான் இந்த கூட்டு முனையத்தில் பட்டும் படாம தான் எட்டி நிற்கிறது சீனா அப்படின்னும் சர்வதேச கள வல்லுநர்களும் தெரிவிக்கின்றார்கள். ஸோ இந்த நிலையில புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய இந்த எதிரியாக தற்போதைய சூழலில் நிற்கக்கூடிய துருக்கி, பாகிஸ்தானோடு கைகோர்த்திருக்கக்கூடிய துருக்கி வரும் நாட்களில் என்னென்ன மாதிரியான தலைவலிகளை நமக்கு கொடுக்க இருக்கிறது. ஆனால் அதை இந்தியா கண்டிப்பாக சமாளிக்க தான் போது. அதை எப்படி சாத்தியப்படுத்த போறோம் என்றதை நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். அவர்களை மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.